ரியாக்ட் பண்ணவே இல்லை, எந்த ரியாக்ஷனும் இல்லை. உடனே நான் மனசுல நினைச்சேன், நம்ம பேசினதையும் இப்போ இந்த பாப்பா கோவப்பிடிச்சன்னு தெரில அப்படின்னு நினைச்சு சரி ஜோம் பண்ணி முடிச்சுட்டு சரி பத்திரமா போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சேன். அவங்க அம்மா ஒரு அடுத்த நாள் கால் பண்றாங்க. இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா போய் அந்த மக சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை, எனக்கு மேரேஜ் பண்ணுங்க பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உடனே அவங்க ரொம்ப சந்தோஷமா, பாஸ்டர் என்ன நம்பவே முடியல, இதுவரைக்கும் அவன் நோ சொன்னதே இல்லை, எப்போ கேட்டாலும் எரிஞ்செறிஞ்சு விழுவா, எப்போ கேட்டாலுமே முடியாதுன்னு தான் சொல்லுவா, நோன்னு தான் சொல்லுவா, எஸ்ன்ற வார்த்தை சொன்னதே இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் டைமா கல்யாணம் பாருங்கன்னு சொல்றா. ஆனா எனக்கு இப்போ பயமா இருக்குது, ஏன்னா 30 வயசு ஆயிடுச்சு, இனி யாரு வருவா, எப்படி நான் கல்யாணம் பண்ணுவேன். நான் உடனே சொன்னேன், எஸ்ன்னு சொல்ல வச்ச அந்த ஆண்டவருக்கு பிள்ளைக்கு அதை கூட்டிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம், நீங்க பயப்படாதீங்க. ஒரே மாதத்திற்குள்ள ஒரு நல்ல மகனை கர்த்தர் கொண்டு வந்து கர்த்தர் கிருபையாய் அந்த திருமணத்தை சந்தோஷமாய் நடத்தி அந்த குடும்பம் சாட்சியாய் கர்த்தர் நிற்க பண்ணினார். ஹல்லேலூயா. அவங்க நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒரு கஷ்டமான ஒரு மகளுக்கு, அம்மா அப்பா 2 பேரும் இல்லாத ஒரு பிள்ளைக்கு திருமண செலவில் கொஞ்சம் செலவை ஏற்றுக்கிட்டு அந்த திருமணத்தை என் மகளுக்கு கர்த்தர் இப்படி நடத்தினார்னா நான் செய்வேன்னு இன்னொரு திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு அவங்க காசு கொடுத்து உதவுனாங்க. அப்போது நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, எவ்வளோ பெரிய கல்லான இருதயமும் ஆமேன் இந்த மாதத்திலே உடைய போகிறது, உடைய போகிறது. தொடர்ச்சியாய் தொடர்ச்சியாய் நீங்க சோர்ந்தே போக வேண்டாம். ஏசப்பா உங்க பக்கத்துல இருக்காரு, பக்கத்துல இருக்காரு. ஆமேன். தொடர்ச்சியான அந்த நோ வர்ற இடத்துல தான் கர்த்தர் அவருடைய கரம் தோன்றும். ஹல்லேலூயா. இது நீங்க சொல்லுவீங்க, இது மனிதனால் உண்டானது அல்ல, இது தேவனால் உண்டானது. நிச்சயமா இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன இந்த குறிப்பு நிறைய பேருடைய தலையின் மேல இருக்க போகிறது. ஹல்லேலூயா.